ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பருப்பு எல்லாத்தையும் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு பரங்கிக்காய் நல்லா 1 கப் அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பரங்கிக்காய் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளியாக 6 தக்காளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்க்குற மாதிரி இருந்தால் தக்காளியை கம்மி பண்ணிக்கோங்க. நான் புளி சேர்க்கலை, அதனால் தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கேன். புளி சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 4 தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு குக்கர் மூடி விசில் விட்டுருங்க. ஒரு 4 விசில் விட்டுருங்க. விசில் வந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கி வந்தோடனே உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி கொடுங்க. காய் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க. மிளகாத்தூள் சாம்பார் பொடி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தண்ணி காய்கறிலாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்பு நல்லா மசிச்சு விட்டு காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் பருப்பை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிஃபன் சாம்பார் ரெடி. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.